ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னோட நைட் ரொட்டீன் தான். நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு, ஆக போகுது. நான் வந்து ஆல்ரெடி மதியம் வந்து நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து நான் முடிச்சிட்டேன், 2 ஸ்லீவுமே நான் முடிச்சிட்டேன். நெக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நைட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகிட்டு. இதை நான் முடிச்சுட்டு நான் வந்து மார்னிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நான் இப்போ தான் போட்டுட்ருக்கேன். டைமே பாருங்கள் 12 கிட்ட ஆக போகுது. நைட் இனி தூங்கின மாதிரி தான். நான் முடிக்கிறதுக்கே ஒரு 3-3:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் தான் நான் ஸ்டிச் பண்ணேன். நைட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியல. ஒரு அளவு தானே நம்மளுக்கு இருக்க முடியும், தூக்கம் இருக்கும்ல. 3-3:30க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம படுத்துகிறோமே, அதே மாதிரி நெக்குக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் படுத்தேன். ஆனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை. இதில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் இங்கே பண்ணியிருப்பேன்னா, கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, சாரீ வந்து சரியில் இருக்குது, பிளெயினில் இல்லாமல் சரியில் தான் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் கிளிப் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அது டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வெளியில் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளிப் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆனால் சாரீக்கு மேட்சிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நெக்குக்கெலாம் அந்த டிசைன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸ்லீவுக்கு மட்டும் எப்படின்னா, அந்த பார்டரே நம்ம வந்து கொடி டிசைன் மாதிரி இருக்குது, நம்ம அதுலேயே நம்ம பீடு ஒர்க் போட்டு பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேட்டேன். அந்த பார்டரே நான் ஹைலைட் பண்ணி தாரேன், உங்களுக்கு அதிலே நான் ஒர்க் பண்ணி தாரேன், சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி நீங்கள் அதுக்கேற்றாப்புலே பண்ணிதாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இன்னொரு பேப்பரில் வரைஞ்சி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த பார்டரில் உள்ளதே நம்ம வந்து ஒரு டிசைனாக எடுத்து அதிலே சும்மா சிம்பிளாக பீடு ஒர்க் மட்டும் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒர்க்கு. ஃபைனல் லுக் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையிலே மறுபடியும் எழுந்திரிச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கெலாம் நான் கொடுத்துட்டேன். ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளிப் ஸ்டோன் வந்து சுற்றி பீடு போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, ஏற்கனவே அவங்க தந்த டைமே ரொம்ப கம்மி. அதனால் அதை சுற்றி பீடு போடலான்னு பார்த்தேன், வேறு டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கிளிப் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா கிளிப் ஸ்டோன் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் மேலே ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.